வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. இது கண்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 1. ஏன்னா நம்ம பார்ட் 1ல சில டாபிக்ஸ் மட்டும் தான் வந்து கவர் பண்ணினோம். அதுல மிச்ச இருந்த டாபிக்ஸை இந்த பார்ட் 2ல கவர் பண்ணலாம். பார்ட் 1ல என்னெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் கவர் பண்ணியிருந்தோம். மெட்டல்ஸ், நான் மெட்டல், அலை ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தோம். ஆசிட், பேஸ், சால்ட் இது எல்லாமே 2023ல கேட்ட கொஸ்டின் பார்த்தோம். 2022 பார்த்தோம். 2021 பார்த்தோம். 2020மே சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இந்த 4 வருஷ கொஸ்டினுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஸ் சீரிஸ்னால நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ இருக்கும். இந்த பார்ட் 1 வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோட முதல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் மெட்டலர்ஜி. மெட்டல் ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் அதுவும் எம்டிஎஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து விச் இஸ் த மோஸ்ட் காமன் ஒரே ஆஃப் ஆக்சைடு மெர்குரி தட் அக்கர் இன் கிராடுலர் கிரஸ்ட் ஆர் வெயின்ஸ் அசோசியேட்டட் வித் வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு இருக்குல்ல. இது ஒன்றும் கிடையாது. மெர்குரி வந்து என்னன்னா வால்கனிக் ஆக்டிவிட்டி, வால்கனிக் எரப்ஷன் ஆகும்போது வந்து மெர்குரி வெளியே வரும். அந்த மெர்குரி ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு நிறைய மிக்சர் வந்து தேவை. அதுதான் ஓரே அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு ஓரே வந்து டெஃபினட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சின்னபார் அப்படின்னு வரும். சின்னபார் காமன் ஓரே ஆஃப் வந்து என்னன்னா ஆக்சிடைஸ்ட் மெர்குரி. இது எங்க உருவாகும் அப்படின்னா கிரஸ்ட் ஆர் வெயின் அசோசியேட் வித் வால்கனிக் ஆக்டிவிட்டில ஆர் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ல உருவாகும். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப இன்டெப்த் போனோம்னு வச்சுக்கலாம். அது ஃபண்டமெண்டலா இருக்கும். ஸோ அதனாலதான். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சின்னவர் ஆன்சர் சி தான் ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துடுனா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. த ப்ராசஸ் இன் விச் மெட்டல் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தியர் ஒரே பை ஹீட்டிங் பியாண்ட் த மெல்டிங் பாயிண்ட் இஸ் கால்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. ஒரு மெட்டல் வந்து உருவாகுறாங்கன்னா அந்த மெட்டலுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, நிறைய மிக்சர் இருக்கும். அந்த மிக்சர் வந்து ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது வந்து என்ன, அந்த இரும்பு மட்டும் என்ன பண்ணும்னா உருகி தனியா வரும். அது எல்லாத்தையும் ஃபார்ம் ஆகி ஃபைனலா வர ஸ்டேஜ் தான் வந்து மெட்டலா வரும். அந்த மாதிரி ப்ராசஸுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி ப்ராசஸுக்கு பேர் என்ன? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஸ்மெல்டிங் வரும். இதுதான் வந்து ஸ்டீல் மேக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ற மெத்தட் ஸ்மெல்டிங் பண்ணுவாங்க. இதுல என்னன்னா மெட்டல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஹீட்டிங் பாயிண்ட்டை விட அதிகமான ஹீட் கொடுத்து இந்த எரிமலையில வர குழம்பு மாதிரி வந்துன்னா அந்த அளவுக்கு வந்து ஹீட் மெட்டலை உருவாக்குறதுக்கு தான் வந்து ஸ்மெல்டிங் சொல்லுவாங்க. அதனால இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸ்மெல்டிங். ஆன்சர் பி தான் ஒரு ரைட்டம். நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிக்க. அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். which one of the following is the tough, porous and plaque substance and almost pure form of carbon அப்படின்னு இருக்குல்ல. கார்பன் ரிலேட்டடா எம்டிஎஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இது ரெண்டு விதமா கேட்கறாங்க. ஒண்ணு, கார்பனோட ரேங்க் எந்த அளவுக்கு வந்துன்னா அந்த கார்பன்னா என்ன, நிலக்கரி நிலக்கரி எரிக்கும் போது எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ அதை ரேங்கா வந்து பிரிப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இன்னொரு டைப் என்ன, கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் ரிலேட்டடா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. கார்பன் மாதிரி இன்னொன்னு இருக்கும், அதெல்லாம் எதுன்னு கேட்கறாங்க. இந்த டைமண்ட், பில்லோரின் அதெல்லாம் வரும்ல, அதுதான் கார்பனோட அல்லோட்ரோப்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டே விதத்துல தான் எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ரேங்க் அப்படின்னு சொல்றோம்னா எரிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதோ அதுதான் ரேங்க்னு சொன்னேன். இதுல ஹையஸ்ட் ரேங்க் எதோ சொல்லுவாங்கன்னா ஆந்திரசைட் கோல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆந்திரசைட் கோல் தான் வந்து இருக்கிறதே வந்து ஹையஸ்ட் ரேங்க் ஆஃப் கோல் சொல்லுவாங்க. அடுத்து மீடியம் லெவல் என்ன சொல்லுவாங்க, பிட்டுமனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்டுமனஸ் ஞாபகத்துல வச்சுங்க. எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். தேர்டு வந்து என்ன, லிக்னேட். லோவஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் கோல் தான் வந்து லிக்னேட். இதுக்கு கீழே வந்து ஒண்ணு இருக்கும், அது என்னன்னா பீட்னு சொல்லுவாங்க. பீட் வந்து என்னன்னா கோலோட ரேங்க் கிடையாது. கோல் உருவாகிறதுக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து பீட் சாயில்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் கோல் வந்து உருவாகும். இதுதான் அந்த ரேங்க். இதுல என்னன்னா இந்த 3 விதம் வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி கோலை வந்து என்ன கோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோக் அப்படின்னா அந்த கீழ இருந்து எடுப்பாங்களா, நிலக்கரியில வந்து என்ன எடுத்து கொண்டு வராங்களா, அதான் கோக். சாலிடு ஃபார்ம் ஆஃப் கோல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோக் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கேள்வி இவன் என்ன கேட்டிருக்கான், ரொம்ப டஃபா போரஸ் அண்ட் பிளாக் சப்ஸ்டன்ஸ். இந்த நீங்க ட்ரெயின்ல கூட பாத்துருக்கலாம். ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த நிலக்கரியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கோக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். இதுல இன்னொன்னு அடிஷனலாவும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா கோக்கு தான். பட் பிட்டுமனஸ் அப்படின்னு சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோலோட ஒரு மீடியம் ஃபார்ம் ஆஃப் வந்து என்னன்னா கோல் தான் வந்து பிட்டுமனஸ். இங்க பாருங்க, பிட்டுமனஸ் கண்டெயின் கார்பன் பட் நாட் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் வந்து கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோல்தார். இந்த கோல்தார் எப்ப உருவானம், இந்த கோலை வந்து என்னன்னா தனித்தனியா வந்து பிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் உருவாகிறதா வந்து என்னன்னா கோலோட தார். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க, மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஹியூமனோட வந்துன்னா கார்ஜினோஜனுக்குமே வந்து யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டா இந்த கோல் தாரை யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோல் கேஸ். கோல் கேஸ்னா என்ன, கோலை வந்து என்ன அப்படின்னா எரிக்கும் போது உருவாகிறது அந்த கோல் கேஸ்.
நிறைய இண்டஸ்ட்ரியில பார்த்திருப்போம். டெல்லியில இருக்க இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, கோலை எரிப்பாங்க. அதன் மூலம் தான் எலக்ட்ரிசிட்டி வரும். அப்படி வரும்போது அங்க புகை வரும் பார்த்தீங்களா? அது என்ன ஹைட்ரஜனா இருக்கும், மீத்தேனா இருக்கும், கார்பன் மோனாக்சைடு. இதுதான் என்னத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம். இஷ்யூவே இதுதான். ஜஸ்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஏ கோக்கு தான் ஆன்சரா வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டோலமைட் இஸ் அ ஓரே ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்னன்னா, ஏதோ ஒரு மெட்டல் வந்து என்ன கிடைக்குது. அந்த மெட்டல் உருவாறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டோலமைட் இருக்கு. அது என்னன்னு தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? மெக்னீசியம் வரும். ஏன்னா இங்க பாருங்களேன். MgCO3 இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஆஃப் டோலமைட். இது எதோட ஓரே அப்படின்னா மெக்னீசியத்தோட ஓரே. அப்ப மெக்னீசியம் வந்து ஒரு மெட்டல். அது உருவாறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டோலமைட். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? மெக்னீசியம். ஆன்சர் ஏ தான் வரும். இதெல்லாம் ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். என்னன்னு மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஒயிட் டு yellowish solid with a weak aromatic odor purified by the process of sublimation அப்படின்னு இருக்குல்ல. இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் நிறைய டைப் சொல்லுவாங்க. அதுல ஒன் ப்ராசஸ் அந்த சப்ளிமேஷன். இந்த சப்ளிமேஷன் மூலம் உருவாகிற வந்து என்னன்னா ப்ராடக்ட் என்ன, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆந்திரசீன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒயிட் டு yellowish சாலிடான வீக்கான ஆரோமேட்டிக் ஓடரா இருக்கும். இது எதன் மூலம் உருவாகுதுன்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் மேல உருவானால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆந்திரசீன். ஆன்சர் வந்து சீல இருக்கு. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதெல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். வாட் இஸ் த சிஸ்டமேட்டிக் நேம் ஆஃப் எ கலர்லெஸ் கேஸ் வித் அ ஃபெயின் எத்திரியல் ஓடர் கால் அசிட்டிலின் வைல் யூஸ்டு ஃபார் வெல்டிங் இருக்குல்ல. இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். இந்த வெல்டிங்ல வந்து என்னன்னா யூஸ் பண்ற ஒரு கேஸ் என்ன, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? எத்தீன் அப்படின்னு வரும். எத்தீன் தான் வந்துன்னா ஒரு கலர்லெஸ்ஸான கேஸா. இந்த ஃபெயின் இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா வெல்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எத்தீன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆன்சர் ஏ தான். இது ரொம்ப இன்டெப்த் போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க பெருசா இன்டெப்த் போனீங்கன்னு வச்சுக்கலாம், டெஃபினட்டா மைண்ட்ல நிக்காது, மறந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சாவைட், பக் மின்ஸ்டர் ஃபுல்லரின் அண்ட் கிராஃபின் ஆர் ரிலேட்டட் டு விச் எலிமெண்ட் இருக்குல்ல. நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை சொன்னேன். கார்பன் அப்படின்னு வந்தா ரெண்டு டைப்பா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஒன்னு கார்பனோட ரேங்க் ரிலேட்டடா வந்து என்ன கேட்கறாங்க. இன்னொரு என்ன அப்படின்னா அல்லோட்ரோப் வந்து கேட்கறாங்க. இது வந்து அல்லோட்ரோப் ரிலேட்டடான கொஸ்டின். பார்ட் ஒன்லையும் கேட்டிருந்தாங்க, இங்க பார்ட் டூலையும் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன இந்த கிராஃபின், ஃபில்லரின், சாவைட் இது எல்லாமே வந்துன்னா கார்பனோட அல்லோட்ரோப். கார்பன் மாதிரியே இருக்கும். அதுதான் வந்துன்னா கார்பன் அல்லோட்ரோப்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கார்பன் அப்படின்னு வரும். கார்பனோட அல்லோட்ரோப் பாத்தீங்கன்னா வேற கிராஃபைட் இருக்கு, அதே மாதிரி டைமண்ட் இருக்கு, ஃபில்லரின் இருக்கு, கிராஃபின் இருக்கு, அதே மாதிரி வந்து கார்பின் இருக்கு. அடுத்து அடிஷனலா பார்த்தோம்னா சாவைட் அப்படின்னு இருந்துச்சு. சாவைட் ஏன்னா கார்பனோட அல்லோட்ரோப் கிடையாது. பட் இட்ஸ் ஆல்சோ கால்டு வந்து ஒயிட் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பாருங்க, இந்த ஃபில்லரின் ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பக்கி பால்ஸ் அப்படின்னு சொல்றது எதுவும் கேட்டிருந்தாங்க. இதே நீ நோட் பண்ணிக்க. அதே மாதிரி டைமண்ட் மோஸ்ட்லி வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருக்கும். அதே மாதிரி கிராஃபின் பாத்தீங்கன்னா இது நானோ டியூப்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா கார்பனோட அல்லோட்ரோப் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பனோட அல்லோட்ரோப்ஸ். அதனால ஆன்சர் பி தான் வரும். எக்ஸப்ட் வந்து சாவைட். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா which soft metal in group 1 of periodic table vanishes within the few seconds of exposure to air அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்னன்னா முதல்ல பீரியாடிக் டேபிள்ல குரூப் 1ல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டினை வந்து கையே வைக்க முடியும். அதுல எந்த எலிமெண்ட் வந்து ஏர்ல பட்டோனே வந்து என்னன்னா அது சாலிடா இருக்கிறது கேஸா மாறும். அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல முதல்ல என்னன்னா எதெல்லாம் குரூப் 1ல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்து லித்தியம் இருக்கும், சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், ருபீடியம் இருக்கும், டீசியம் இருக்கும், அடுத்து பிரான்சியம். இதுதான் என்னன்னா குரூப் 1. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஆல்கலி மெட்டல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நார்த்தில் வச்சிடும். இப்ப கேட்ட கேள்வியில வந்து பாருங்களேன், இதுல எது வந்து 4 ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். ஒன்லி பேரியம் கிடையாது, ஸ்ட்ராண்டியம் கிடையாது, பிரான்சியம் கிடையாது. ஒன்லி சோடியம் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் குரூப் 1ல வந்துன்னா சோடியம் இருக்கு, ஆனா மிச்சம் இருக்குது ஹைட்ரஜன், லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அதே மாதிரி பிரான்சியம். இது எதுவுமே இல்ல. ஒன்லி வந்து சோடியம் இருக்கனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. Gas is the heaviest natural occurring element of the periodic table with atomic weight of 238 இருக்குல்ல. இதுல என்ன எது ஹெவியஸ்ட் வந்து அதுவும் நேச்சுரலா இருக்கிற எலிமெண்ட் கேட்டிருக்காங்க. அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 238 கிராம் இருக்கணுமா? அது எது? அதான் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா யுரேனியம் வரும்.
ஏன்னா யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 92 தான். ஆனா அதோட வெயிட் பார்த்தோம்னா 238 கிராம். இப்போ டவுட் வரலாம். இதுதான் இருக்கிறதுலே வந்து என்னன்னா ஹையஸ்ட் எலிமெண்ட்னா டெஃபினட்டா கிடையாது. டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா ஹெவியஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யுனோட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பட் அது வந்து மேன்மேட். இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 118 அப்படின்னு வரும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது நேச்சுரலா அக்கறன்னு கேட்டா அது யுரேனியம். அது இல்லாம காமனா ஹையஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஹெவியஸ்ட் எலிமெண்ட்னா யுனோட்டோரியம். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன? யுரேனியம். ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ நோபல் கெமிக்கல் எலிமெண்ட் ஆஃப் த சயின்ஸ் பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா. ஏன்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா ஒரு டேபிள் இருக்கும். நோபல் கேஸ், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனாவது இதுல குரூப்ல இருக்குன்னா 18வது குரூப்ல இருக்கும். அது என்னெல்லாம் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்னன்னா இந்த இதுல நான் நோபல் கேஸ் அப்படின்னு சொன்னேன்ல, 6 எல்ஸ் வந்து இனட் கேஸ் சொன்னேன். அது வந்து 18வது வந்து குரூப் சொன்னேன். அது என்னெல்லாம் பாருங்க. ஹீலியம் இருக்கு, நியான் இருக்கு, ஆர்கன் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, செனான் இருக்கு, ரேடான் இருக்கு. நம்ம ஆப்ஷன் வந்து பாருங்க. எது இருக்கு? ஹீலியம் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். நைட்ரஜன் கிடையாது, ஸ்கேண்டியம் கிடையாது, கோபாலும் கிடையாது. ஏன்னா இந்த இனட் கேஸ்ல இருந்தவங்க மொத்தமே இதுதான், இதுக்குள்ள இருக்க மட்டும் தான் வந்து ஆன்சர் ஆகணும் ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? பி தான் வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதெல்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் அஸ் த லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரேடி அப்படின்னு இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. அட்டாமிக் ரேடியஸ் எதுக்கு லார்ஜஸ்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பீரியாடிக் டேபிள்ல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இதை சில அப்ரோச்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். அட்டாமிக் ரேடியஸ்னா ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு ஆட்டம் அப்படின்னா இது நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், சுத்தி என்ன எலக்ட்ரான் இருக்கும். இப்ப அந்த எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் ரேடியஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுல எதுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து என்னன்னா இருக்கலே லார்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி இது ஓகே. இப்ப எப்படி இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுல டேபிளை பொறுத்தளவுக்கு பீரியாடிக் டேபிளை பொறுத்தவரைக்கும் நீங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். இதே நம்ம ஆப்போசிட்டா சொல்லலாம். லெஃப்ட் இருக்கு, ரைட்ல இருந்து இங்க இருந்து வரும்போது வந்து அட்டாமிக் ரேடியஸ் குறைச்சிட்டே வரும். அப்ப என்ன ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ குரூப் 1 வந்து என்ன பார்த்தோம்? அந்த குரூப் 1 எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்த்தோம், ரெண்டாவது லித்தியம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன ரைட்ல இருந்து லெஃப்ட்ல தான் வந்து குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1ல லித்தியம் இருக்கனால இருக்கலே வந்துன்னா லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் எதுக்கு இருக்குன்னா லித்தியத்தா இருக்கும். அதனால ஆன்சர் பி. இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க, நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். நான் சொன்னதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டமுக்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் வந்து ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரானுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. இதை நானோமீட்டர் ஆர் வந்து பிக்கோமீட்டர்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் வந்து பீரியட் டேபிள்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது குரூப் 1 வந்து லித்தியம் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்? லித்தியம் தான் வரும் ரைட். ஸோ பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிருந்தா எப்படி ஒரு அப்ரோச் பண்ண தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கையே வைக்க முடியும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த பீரியட்ஸ் அண்ட் குரூப் இன் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு இருக்குல்ல. இல்ல நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இந்த ஸ்கூல்ல எல்லாம் நீங்க படிக்கும்போது வந்து பீரியட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா குரூப் பாத்தீங்கன்னா 2 குரூப், 3 குரூப், 4 குரூப்னு போயிட்டே இருக்கும். பீரியட்ஸ் ஒரு நாளையில இருக்கிற பீரியட்ஸ் வந்து அப்படி இப்படி பார்த்தா ஒரு 4 பீரியட் இருக்கும், இல்ல 5 பீரியட் இருக்கும். அப்ப கம்மியா தானே இருக்கு. அதை நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா பீரியட்னா கம்மியா இருக்கணும், குரூப்னா அதிகமா இருக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை வச்சு இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இல்லைன்னா குரூப் மொத்தம் வந்துன்னா 18 குரூப் இருக்கும். அதே நீங்க பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? குரூப் 18, பீரியட்ஸ் வந்து 7. ஆன்சர் டி. பீரியட் வந்து 7, குரூப் வந்து 18. ஏன் அதை நான் ஸ்கூல்ல வச்சு சொல்றேன்னா உங்களுக்கு மறக்கூடாது, அதுக்காக ஷார்ட் கட்ஸா சொல்றேன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். as per the Newland activist, which one of the following has the same property as sodium இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்க்கும்போது ஜான் நியூலாண்ட் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற தனிமத்தை எல்லாத்தையுமே வந்து வரிசைப்படுத்தணும்னு யோசிப்பாரு. அப்படி வரிசைப்படுத்துறதுக்கு இவர் எதை ஃபாலோ பண்ணுவார்னா அட்டாமிக் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர்டர்ல நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இவர் பண்ணுவாரு. அதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஆக்டவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா லோவஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனை ஸ்டார்டிங்ல வச்சிருவாரு. எண்டட் வித் வந்து தோரியம் இருக்கலே வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் மாஸ் அவர் கண்டுபிடிக்கும் போது அது 56 எலிமெண்டா வந்து வச்சிருவாரு. இப்ப என்ன எவ்ரி 8th எலிமெண்ட்டுக்கு வந்துன்னா ப்ராப்பர்ட்டி எப்படி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் அந்த 8th எலிமெண்ட்டுக்கும் சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்னன்னா இந்த லித்தியத்துக்கும் சோடியமும் வந்து ஒரே இதுலயே இருக்கும். இங்க பாருங்க, லித்தியம் சோடியம் ரெண்டுமே என்ன இருக்கு? ஒரே இதுல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா
அந்த எவ்ரி 8th எலிமெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டு ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன ஹைட்ரஜன் 1, இது லித்தியம் 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7. 8வது வந்து இங்க வந்துடும் சேம் ப்ராப்பர்ட்டி வர மாதிரி. அதே மாதிரி லித்தியக்கும் சோடியம் சேம் ப்ராப்பர்ட்டி வரதுனால தான் இது ரெண்டும் எதுனா ஒரே இதுல இருக்கு. அப்ப அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி என்ன, சோடியத்துக்கு எது வந்து சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லித்தியம் வரும். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அடுத்து என்னன்னா ஐடியல் கேஸ்ல ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். The lowest temperature at which substance catches fire is called அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இக்னிஷனா என்ன, ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மினிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் அந்த பொருள் எரியும்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் இருந்தால் போதும், அது டெஃபினட்டா என்ன எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா சேஃப்டி பேராமீட்டருக்கு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இக்னிஷன் டெம்பரேச்சர் லெவல் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல போக விடாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் ஹேண்டலிங் அண்ட் ஸ்டோரிங் வந்து ஃபெலமல் சப்ஸ்டன்ஸ். ஃபெலமல் ஈஸியா வந்து என்னன்னா எரியக்கூடிய ஒரு இதை தான் வந்து என்ன ஃபெலமல் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இக்னிஷன் டெம்பரேச்சர். இதோட அடிஷனலா பார்த்தா மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு சாலிட் லிக்விடா மாறுறதுக்கு தேவையான இதுதான் வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்பஷன் டெம்பரேச்சர், அதாவது ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது, அதுதான் என்ன சொல்லுவோம் கம்பஷன் ஆஃப் த வந்து சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது கம்பஷன் டெம்பரேச்சர். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், இக்னிஷன் டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் தான் மட்டும்தான் ஒரு இது வந்து எரியும். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல த மினரல் கார்னோடைட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், யுரேனியம் வரும். ஏன்னா இந்த யுரேனியத்தோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கார்னோடைட் சொல்றாங்க. நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம், இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். அதனால என்ன, இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி யுரேனியம் அப்படின்னு வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் டாபிக்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் பாருங்களேன், which one of the following substance is insoluble in water இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சால்ட் பவுடர். பட் சில பேர் என்னன்னா சாக் பவுடர்லாம் ஈஸியா தண்ணியில கரையுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேற. இது என்னன்னா கால்சியம் கார்பனேட் சொல்லுவாங்க. ஒரு கால்சியம் கார்பனேட் வாட்டர்ல ஈஸியா வந்து என்னன்னா சால்வ் ஆகாது. அதனாலதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சால்ட் பவுடர். ஏன் சொல்றாங்கன்னா இந்த சாக் பவுடர் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. மோஸ்ட்லி ஃபில்லர் ஃபார் பிவிசி. பிவிசி அப்படின்னா வயர்ஸ், அந்த பைப்ஸ், இதுக்கெல்லாம் வந்துன்னா அதை ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் தான் இந்த கால்சியம் கார்பனேட். அதுக்கு பேரு சால்ட் பவுடர். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு எது ஆன்சர் வரும் அப்படின்னா சால்ட் பவுடர். ஆன்சர் சி. சால்ட் ஈஸியா கரையும், சுகர் ஈஸியா கரையும், மில்க் ஈஸியா மிக்ஸ் ஆகும். பட் எது ஆகாதுன்னா சி சால்ட் பவுடர். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நான் ஈஸியான கொஸ்டின் சொல்றேன்னா இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி, தெரியலன்னா இது வந்து டஃப் தான். சஸ்பென்ஷனா ஒண்ணு கிடையாது, ஹெட்ரோஜெனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது ஒரு எக் எடுத்துக்கலாம், அதாவது பச்சை முட்டை எடுத்துக்கலாம். பச்சை முட்டையில ரெண்டு இது இருக்கும். ஒன்னு ஒயிட் கலர்ல வந்து இருக்கும், இன்னொன்னு எல்லோல வந்து கரு இருக்கும். இது ரெண்டும் பாருங்களேன் தனித்தனியா இருக்கும், ரெண்டு வந்து மிக்ஸே ஆகாது. அது காரணம் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியா இருக்கும். ஹெட்ரோஜெனஸ் இது வேற அது வேற, பட் இரண்டுமே சேர்ந்தா இருக்கு. சேர்ந்தா இருந்தாலுமே வந்து இது தனியா இருக்கு அது தனியா இருக்கு. அதுதான் ஹெட்ரோஜெனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்ட்டிகல் ஆஃப் த சஸ்பென்ஷன் கேன் பி சீன் பை நம்மளால ஐயால பார்க்கும்போது நேக்கட் ஐ. அதனால என்ன ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் வந்து சி தான் வரும். ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் கரெக்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இல்ல பாருங்க, சஸ்பென்ஷன் அப்படின்னு இந்த பார்த்தோன்னே தெரியும். இந்த இடத்துல வந்து என்னன்னா வெள்ளையா இருக்கு, இந்த இடத்துல வந்து கீழே வந்து படிஞ்சிருக்கு. இதான் என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்பென்ஷன். தனித்தனியா இருக்கும், இது வேற அது வேற, பட் ரெண்டும் சேர்க்கும் போது வந்து ரெண்டையும் சேர்க்கும் போது ஒன்னா தான் இருக்கும், பட் தனித்தனியா வந்து இருக்கும். அதுதான் என்ன, அதுதான் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எமுல்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. எமுல்ஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ரெண்டு லிக்விட் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு லிக்விட் வந்து நார்மலா என்ன ஆகாதுன்னா மிக்ஸ் ஆகாது, பட் இருந்தாலும் அதை வந்து என்னன்னா சேர்க்கிறாங்கன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா எமுல்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்கு. வாட்டர்ல வந்து என்ன ஆயில் வந்து ஊத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகாது, பட் இருந்தாலும் சேர்க்கிறாங்கன்னா அதுதான் வந்து எமுல்ஷன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மில்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா மில்க்குமே வந்து ஒரு எமுல்ஷன் சொல்லுவாங்க. இதுல ரெண்டு அதுக்கு மேற்பட்ட லிக்விட வந்து நார்மலா அது மிக்ஸ் ஆகுது, பட் இருந்தாலுமே அது சேர்க்கும் போது ரெண்டு ஜாயின் பண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் எமுல்ஷன். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மில்க். இதோட அடிஷனல் என்ன சொல்லுவாங்க, எக்கோட யோக் சொல்லுவாங்க, பட்டர் சொல்லுவாங்க, மைனஸ் சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும், மில்க். ஆன்சர் ஏ தான் வருது. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா கெமிஸ்ட்ரியின்
எவ்ரிடே லைஃப் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுல நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் among the following chemical used to purify water as a disinfectant அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா குளோரின் வரும். இது நிறைய வீட்லயே பார்த்திருப்போம். வாட்டர் பியூரிஃபிகேஷன் அது குளோரின் வாட்டர் தான் போட்டிருப்பாங்க. அந்த வாட்டர் என்ன அப்ப என்ன குளோரின் வந்து என்னன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணுது. எல்லாருக்குமே தெரியும் குளோரின் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணுதுன்னு. அதை எப்படி பண்ணுவோம், என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோரின் வந்து என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஏதாவது வந்து ஒரு பாக்டீரியாலாம் வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா அதை இன்ஆக்டிவேட் பண்ணும். அது எப்படி பண்ணும்னா செல் மெமரினை வந்து டேமேஜ் பண்ணி விடும். ஒன்ஸ் செல் மெமரினை வந்து வீக் ஆயிடுச்சுன்னா இந்த குளோரின் என்ன பண்ணும்னா செல்லுக்குள்ள போயிடும். செல்லுக்குள்ள போயிட்டு அந்த செல் ரெஸ்பைர் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணும். அப்படி ஸ்டாப் ஆச்சுன்னா டிஎன்ஏ ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும். அப்ப என்ன அங்க இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியோட செல்லே வந்துன்னா அடியாரும். அதுதான் வந்துன்னா அந்த குளோரின் வந்து வேலை பார்க்குது. அப்ப என்ன குளோரின் ஒர்க்கின் வந்து வாட்டரோட பியூரிஃபிகேஷன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏ குளோரின் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், விச் among the following gases used as an anesthetic in dental surgery அப்படின்னு சொல்றாங்களே. இந்த அனஸ்தீஸ்டிக்னா ஒண்ணும் கிடையாது. பெயின் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்குற டேப்லெட் இன்ஜெக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா அனஸ்தீசின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டென்டல் சர்ஜரிக்கு அந்த மாதிரி என்ன கேஸை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு என்னன்னா லாஃபிங் கேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க பைரவா மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து வில்லன் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து எடுத்ததுனாலதான் அவர் எப்பவும் வந்து லாஃப் பண்ணிட்டே இருப்பாரு. இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஏ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், வாட் இஸ் த அனதர் நேம் ஃபார் ஃப்ராசன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஃப்ராசன் CO2க்கு இன்னொரு பேர் என்ன, ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா ஒரு ட்ரை ஐஸ்ன்னு சொல்றது ஃப்ராசனான CO2 சொல்லுவாங்க. CO2 என்ன பண்ணாதுன்னா சாலிடா இருக்கிறது மெல்ட் ஆகாம அது சப்லிமேட் ஆகும். சப்லிமேட்னா என்ன, டைரக்டா அதாவது ஒரு சாலிட் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன லிக்விட் இருக்கு, லிக்விடுக்கு அப்புறம் தான் வந்து கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸா மாறுச்சு அப்படின்னா அது நார்மல். ஆனா டைரக்டா சாலிட்ல இருந்து கேஸா போச்சுன்னா அதான் சப்லிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டைரக்ட்லி சாலிட்ல இருந்து கேஸா மாறுது, அதான் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ரை ஐஸ். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஃப்ராசன் CO2 ட்ரை ஐஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணா சி வருது ரைட்டா. மிச்சம் இருக்கு இந்த ரெஃப்ரிஜரன்ட், அது கோலு கோக்கு இதெல்லாம் வராது. ஏன்னா கோக்கு என்ன சொல்லுவோம், சாலிட் ஃபார்ம் ஆஃப் வந்து என்னன்னா கோலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோக்குன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டினை பார்த்தோம், நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா இந்த கொஸ்டின் பாருங்களேன், which among the following gases is used in the artificial ripening of fruits இருக்குல்ல. இது எஸ்எஸ்சில அடிக்கடி வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், எத்திலின் தான் யூஸ் பண்ணுவாங்க. எத்திலின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா ஒரு கிரீனான ஃப்ரூட்டை வந்து என்னன்னா பழுக்க வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து எத்திலின். எத்திலின் இன்னொரு பேர் வந்து அசிட்டிலின். அதனால ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஸ்டார்ச் அண்ட் பொட்டேட்டோ ரியாக்ட் வித் டேஷ் டர்னிங் டு எ ப்ளூ கலர் இருக்குல்ல. இது ஸ்கூல் புக்ல எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஸ்கூல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணிருப்பீங்க. இந்த முட்டையை வந்து தண்ணியில மிதக்க வர மாதிரி வந்து நிறைய பண்ணிருப்போம். அதே மாதிரி என்ன ஒரு பொட்டேட்டோ இருக்கு அப்படின்னா அதுல எதை கலந்தா வந்து ப்ளூ கலர்ல மாறும்னு கேட்டிருக்கேங்க. இதை வந்து ஸ்கூல்ல நிறைய பேர் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட காமிச்சிருப்போம். இங்க பாத்தியா நான் வந்து ப்ளூ கலர்ல மாத்திட்டேன், பொட்டேட்டோ ப்ளூ கலர் மாத்திட்டேன்னு சொன்னா அவன் பார்த்தனா ஓ சூப்பரா வேற லெவல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. எல்லாமே ஸ்கூல்ல பண்ணிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா அயோடின் அப்படின்னு வரும். ஏன்னா அயோடின் தான் வந்து நீங்க பொட்டோட உருளைக்கிழங்குல வந்து என்னன்னா நீங்க மிக்ஸ் பண்ணீங்க, சும்மா அது வந்து இது பண்ணீங்க அப்படின்னா அது என்ன கலர்ல மாறும்னா ப்ளூ கலர்ல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி அயோடின் அப்படின்னு வரும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிந்தட்டிக் ஃபைபர் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி, however the uniform of fireman have a coating of dash plastic to make them flame resistant இருக்குல்ல. நீங்க நல்லாவே பார்த்திருக்கலாம், அந்த ஃபயர்மேன் வந்துன்னா ஒரு சிவப்பு கலர் மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி போறாங்கன்னா அது ஃபிளேம் ரெசிஸ்டன்ட்க்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனாலதான் அது போடுறாங்க. அது எது மேட் ஆஃப், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் மெலமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலமின் வந்து என்ன புவர் கண்டக்டர் ஆஃப் வந்து ஹீட், அதனால என்ன ஃபயரை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். நார்மலா நம்ம யூஸ் பண்ற சிந்தட்டிக் ஃபைபர் எல்லாமே வந்துட்டு புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். பட் இருந்தாலும் ஏன் வந்து மெலமின் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபயர்மேன் அவங்க ஒர்க் பண்ற இடம் எல்லாமே வந்து ஹீட்டா இருக்கனால அது ரொம்பவே ரெசிஸ்டன்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து கோட்டிங்கா ஆட் பண்ணுவாங்க. அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மெலமின். ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், which one of the following is the one of the main active sulfur containing compound present in garlic and onion சொல்றாங்களே. இப்ப என்னன்னா இந்த garlic ஆனியன்ல சல்ஃபர் இருக்கா, அந்த சல்ஃபர் மேட் ஆஃப் எது, அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து
அல்லிசின் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இப்போ கார்லிக் இருக்குல்ல, கார்லிக்கோட ஒரு ஸ்மெல் வந்து வரும். அந்த ஸ்மெல்லுக்கு காரணமே வந்து இந்த அல்லிசின் சொல்றாங்க. இது என்ன இதுன்னா எல்லோவான சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து அல்லிசின். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுல பெருசா நம்ம இன்டர் போறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன். கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இஸ் யூஸ்டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, சோடாவோட ஆசிட் ஃபயர் எக்ஸ்டென்ஷரா யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவல் பிளஸ் வந்து டஃப்பான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணிக்க. அதான் வந்து பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, தேவையில்லாம நெகட்டிவ் வந்து போயிடக்கூடாது. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நைட்ரஜன் வரும். அதாவது நைட்ரஜன் எல்ட் ஆர்கன் இது எல்லாமே என்ன இனட் கேஸ் ஆர் நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டங்ஸ்டன், அதாவது டங்ஸ்டன் என்ன இருக்கும் பல்ப்ல இருக்கும். அந்த பல்ப்பை ஈஸியா உருகி போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ற ஒரு கெமிக்கல் தான் வந்து நைட்ரஜன் ஆர் ஆர்கன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் நைட்ரஜன் இருக்கனால இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நைட்ரஜன் வரும். ஆன்சர் என்ன? பி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒயிட் வாஸ்ட் வால் appear to be shining after 3 to 4 days due to the formation அப்படின்னு இருக்குல்ல. இது எல்லாமே என்னன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின். ஏன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் எல்லாமே கெமிஸ்ட்ரி அண்ட் எவ்ரிடேனால நம்மளோட டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடான கொஸ்டினா கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, கால்சியம் கார்போனேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் வாஷ் வந்து வால்ல பண்ணும்போது அதுல என்ன இருக்குன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர்ல வந்து மிக்ஸ் ஆகும்போது உருவாகிறதா வந்து கால்சியம் கார்பனேட். இது என்ன பண்ணா தின் லேயர் ஒரு கோட்டிங் மாதிரி வந்து அந்த வால்ல இருக்கும். அதனாலதான் ஷைனிங்கா இருக்கு. அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கால்சியம் கார்பனேட். ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன டிஸ்கவரி ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தோம். இதுல நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் தியரி வாஸ் பப்ளிஷ்ட் பை த ஜான் டால்டன் இன் 1808 டு எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஜான் டால்டன் ரிலேட்டடா பார்ட் 1லயே பார்த்தோம். இவர் என்ன சொல்லுவாருன்னா அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ஜான் டால்டனோட அட்டாமிக் தியரி நல்லாவே லேர்ன் பண்ணிருக்கேன். அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த தியரியில இவர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லா மேட்டருமே வந்து ஆட்டம்னால தான் ஆனது. அந்த ஆட்டம் இருந்துதான் அது எலிமெண்டா மாறுது. அது எலிமெண்டா இருந்தா காம்பவுண்டா மாறுது. காம்பவுண்டா இருந்தா மிக்சரா மாறுது. எல்லாமே மேட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன இந்த அட்டாமிக் தியரி சொன்னது வந்து டால்டன். இவரோட தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கம்போசிஷன் அண்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன். இது எல்லாத்தையுமே நான் பார்ட் 1லயே கவர் பண்ணினா அதை நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கலாம். அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இவர் கண்டுபிடிச்ச தியரி வந்து அட்டாமிக் தியரி. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Who started the chemical revolution in the 18th century by naming oxygen and helping to organize chemical nomenclature அப்படின்னு இருக்குல்ல. இந்த பேர்லாம் வைக்காங்களே கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணா? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? லாவைசர் அப்படின்னு வருவாரு. ஸோ இவர் தான் இமேஜ், நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காருன்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேரே வச்சிருக்காரு. அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆண்டனியோ லாரன் லோவைசர். அதனால ஆன்சர் வந்து இதா ஒரு ரைட்டா. இது எல்லாமே ஃபேக்சுவல், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பாத்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் மிஸ்லினியஸ். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல ஏதாவது ஒன்று விட்டு போச்சுன்னா அதை இந்த இடத்துல வந்து கவர் பண்ணிருப்போம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த காமன் நேம் ஃபார் த saturated solution of the calcium hydroxide widely used as a raw material in the chemical industry இருக்குல்ல. இதெல்லாமே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு நேமை கொடுத்துட்டு அது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல ஒர்க் ஆகுது, அது என்னன்னு கேட்டா நமக்கு எப்படி தெரியும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லேக்டு லைம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபேக்டானது கொஸ்டின் கேட்கறதுனால அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது நம்ம ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் அப்படின்னா அதை நம்ம டைரக்டா வந்து என்னன்னா ஒன் பை ஒன் பார்க்கலாம். பட் இது கொஸ்டினால இது மட்டும் வந்து ஆன்சர் பார்த்துக்கலாம், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். கால்வனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் அ ப்ரொடக்டிவ் டேஸ் கோட்டிங் அப்ளைடு அந்த அயன் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ரஸ்டிங் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ரஸ்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கால்வனைசேஷன்ஸ் வந்து என்னன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்ல எதை ஆட் பண்ணுவாங்கன்னா ஜிங்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஜிங்க் வந்து ஒரு கோட்டிங்கா இருக்கும். அது என்ன பண்ணும்? அந்த அயன்ல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கனால ரஸ்டிங் வந்து ஆகாது. இதெல்லாம் ஸ்டீல்ல வந்து என்ன மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இதுல பேசிக்கா தான் இருக்கு. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஜிங்க் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா இட் ஆக்டர்ஸ் வந்து என்னன்னா இட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு பேரியர் மாதிரி. அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன்.
Dash is the process in which the natural rubber is treated with the sulfur to make it more durable and elastic அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு இந்த ப்ராசஸ் பேர் தெரிஞ்சா போதும் ஆன்சர் வந்து பண்ணிடலாம். வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நேச்சுரலா வந்து ரப்பர் கிடைக்கணும். அந்த ரப்பர் வந்து ரொம்ப நாள் வந்து தாங்காது. அது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நாள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. கெமிக்கல் பிளஸ் வந்து அதிகமா ஹீட் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது என்ன பண்ணும், அது ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், அது ரொம்பவும் ஹார்டா இருக்கும். அதனாலதான் என்னன்னா அப்படி பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் வல்கனைசேஷன். அதனால ஆன்சர் என்ன வரும், வல்கனைசேஷன் சீல இருக்கு. அப்ப இதுதான் வரும் ஆன்சர். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபிளேமபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஆல்கஹால், எல்பிஜி, பெட்ரோல் இது மூணுமே பத்திக்கிட்டு எரியும் ஏதாவது ஒண்ணுன்னா. பட் கிளாஸ் வந்து எரியாது. அதனால ஆன்சர் என்ன வரும், ஏதா ஒரு ரைட்டம். இதெல்லாம் ரொம்பவே வந்து லாஜிக்கலான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்னன்னா கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. சயின்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே வந்து என்னன்னா டஃப் கிடையாது. பட் சில கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் பார்க்குறோம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ cooking procedure in which the sugar in the food get oxidized turning into brown color அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இது ஒரு ப்ராசஸ் பேரு. அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா கேரமலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேரமலைசேஷன் வந்து என்னன்னா ஒரு ஒரு குக்கிங் ப்ரொசீஜர். அதுல என்ன நடக்கும்னா சுகர் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகுதா என்ன, ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டும் ஹைட்ரஜனை வந்து என்ன லூஸ் பண்ணும். அதுதான் நம்ம ஆக்சிடைஸ்ன்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் பேசிக்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அது கலர் என்னன்னா ப்ரௌன் கலரா மாறுது. அது ப்ராசஸ் பேரு கேரமலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அடிஷனலா ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருந்தது. ஃபில்டர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு இதை செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து ஃபில்டர். சல்லடை வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்து எமுல்சிஃபிகேஷன் அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்ததான். ரெண்டு லிக்யூடான இதை வந்து என்னன்னா, ஆனா இந்த ரெண்டு லிக்யூடுமே வந்து சேராது. பட் இருந்தாலும் சேர்த்து ஸ்டேபிளா மிக்சரா மாத்தணும்னா அதை வந்து எமுல்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அடுத்து ப்ரோமினேஷனா, ப்ரோமீனை வந்து என்னன்னா ஒரு காம்பவுண்ட்ல ஆட் பண்றாங்கன்னா அதுதான் ப்ரோமினேஷன். அதுதான் ப்ரோமினேஷன்ஸ். அப்ப என்ன வரும், கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து கேரமலைசேஷன் ஆன்சர் பி தான் வரும். ஃபில்ட்ரேஷன், எமுல்சிஃபிகேஷன், ப்ரோமினேஷன் என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே டிஃபிகல்ட் பிளஸ் வந்து ஈக்குவேஷன் பேஸ்டான கொஸ்டின். In the process of formation of hydrogen by passing the stem over the red hot ion is presented in the form of a balanced chemical reactions, sorry, chemical equations. Then the number of water molecules on the left hand side of the equation R அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒன்றும் கிடையாது. அந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். பேலன்ஸ்டான கெமிக்கல் ஈக்குவேஷன்ல அயன் வந்து இருக்கு. அதோட சேர்த்து H2O வாட்டர் ஆட் பண்றாங்க. ஆனா என்ன மடங்குல இருக்கு, 4 மடங்குல இருக்கு. அப்ப ஏன்னா இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்ல வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன மடங்குல இருக்குன்னா 4ல வந்து இருக்கணும். அதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இது ஏதாவது கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜனை கொடுக்குது. பிளஸ் வந்து Fe3O4 கிடைக்குது. அப்ப என்ன சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன்ல கேட்டது வந்து இது. அப்ப என்ன சொல்லலாம், இது ரொம்பவே டிஃபிகல்ட். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்து கைய வைக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், 4. அதனால ஆன்சர் டி தான் வரும். இதோட லாஸ்ட் 3 இயர்ஸா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா எம்டிஎஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.